மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவின் இளைய மகன் அபிமன்யு யாதவ் அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் வந்து திருமணம் செய்த நிகழ்வு பார்ப்போரை நிகழ வைத்துள்ளது. உஜ்ஜயினி மாவட்டத்தில் நேற்று முதலமைச்சர் மோகன் யாதவ் ஏற்பாட்டில் 22 ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. இதில் ஒரு ஜோடியாக அபிமன்யு இஷிதா ஜோடி எளிய முறையில் திருமணம் செய்து கொண்டனர். சமத்துவம், ஒற்றுமை, பகிரப்பட்ட கொண்டாட்டம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் வகையில் இந்த திருமண நிகழ்வு அமைந்தது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் சங்கமுகம் கடற்கரையில் நடைபெற்ற இந்திய கடற்படையினரின் ஒத்திகை சாகச நிகழ்ச்சியை பார்ப்போரை மெய்சிலிர்க்க வைத்துள்ளது. திருவனந்தபுரம் சங்கமுகம் கடற்கரையில் நாளை மறுநாள் இந்திய கடற்படையினரின் சாகச நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் அதனை காண ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். டெல்லியில் தொடங்கப்பட்டுள்ள வெப்பக்காற்று பலூனில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக பயணம் செய்து மகிழ்ந்தனர். டெல்லி யமுனா விளையாட்டு வளாகம், காமன்வெல்த் விளையாட்டு வளாகங்கள், அசிதா பூங்கா மற்றும் பான்சேராவில் உள்ள யமுனா கரையில் 2 தலங்கள் என 4 இடங்களில் இந்த வெப்பக்காற்று பலூன் சேவையை தனியார் நிறுவனம் தொடங்கியுள்ளது. 120 அடி உயரத்தில் பறந்த வெப்பக்காற்று பலூனில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக பயணம் செய்து மகிழ்ந்தனர். வெப்பக்காற்று பலூனில் பயணம் செய்ய ஒரு சுற்றுலா பயணிக்கு 3000 ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பலூனில் 12 நிமிடங்கள் வரை பயணம் செய்ய முடியும். கர்நாடகாவின் உத்தரகன்னட மாவட்டத்தில் உள்ள கோகர்னா கோவிலில் நார்வே நாட்டு தம்பதி இந்திய பாரம்பரிய முறையில் திருமணம் செய்த நிகழ்ச்சியில் உள்ளூர் மக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். நார்வே நாட்டு தம்பதிகளான சாம் மற்றும் ஆர்த்திமா கோகர்னா கோவிலில் உள்ளூர் சமூகத்தினரின் ஆசிர்வாதங்கள், மந்திரங்களுடன் அமைதியான கடற்கரை விழாவில் வேத முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர். மணிப்பூர் மாநிலத்தின் கலாச்சார திருவிழாவான ஷங்காய் விழா 10 நாட்கள் நடைபெற்று முடிந்துள்ளது. நிறைவு விழாவில் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறின. மணிப்பூரின் வளமான பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் ஆண்டுதோறும் நவம்பர் 21 முதல் 30ஆம் தேதி வரை ஷங்காய் திருவிழா நடத்தப்படுகிறது. ஆனால் மணிப்பூரில் நிலவி வரும் பிரச்சினைகளால் நடப்பு ஆண்டு திருவிழாவும் மக்கள் வருகையின்றி களை இழந்தது. அருணாச்சல பிரதேசத்தின் லெபாராடாவில் பிரத்யேகமான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. காடு, மலைகளை கடந்து ஓடும் இந்த மாரத்தான் போட்டியில் நாடு முழுவதும் இருந்து 500 வீரர்கள் கலந்து கொண்டனர். 50 கிலோமீட்டர் உட்பட 4 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் வீரர்கள் இலக்கை நோக்கி போட்டி போட்டுக் கொண்டு முன்னேறினர். இந்த மாரத்தான் போட்டியை ராணுவத்துடன் இணைந்து உள்ளூர்வாசிகள் நடத்தினர். மொத்தமாக 9 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் சிவாஞ்சலி நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. சிறுவர்கள், பெண்கள், இளைஞர்கள் என 70 பேர் திரண்டு மேளங்களை வாசித்து சிவனுக்கு இசையஞ்சலி செலுத்தினர். காசி விஸ்வநாதர்
பூமிநாதர் கோயில் வளாகத்தில் கூடியிருந்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சிவாஞ்சலி நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். இந்தியா இங்கிலாந்து ராணுவங்கள் இணைந்து ராஜஸ்தானில் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டன. பிகானர் பாலைவனத்தில் நடைபெற்ற பயிற்சியில் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக ஒத்திகை பார்க்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ட்ரோன்களும் காட்சிப்படுத்தப்பட்டு நவீன போர் உத்திகள் குறித்து இரு நாட்டு ராணுவ வீரர்கள் கலந்துரையாடினர். தஞ்சாவூரில் புயல் எச்சரிக்கை காரணமாக வலுவிழந்த நிலையில் இருந்த தென்னை மரங்கள் வெட்டி அகற்றப்பட்டன. அப்போது சாலையில் விழுந்த தென்னை மரத்தில் இருந்த இளநீர் மற்றும் தேங்காய்களை மக்கள் போட்டி போட்டு பறித்துச் சென்றனர். தஞ்சாவூர் பள்ளி அக்ரஹாரம் பகுதியில் ஆய்வு செய்த தீயணைப்புத் துறையினர் வலுவிழந்து காணப்பட்ட தென்னை மரங்களை கண்டறிந்து அவற்றை வெட்டி அகற்றினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.